தலைமைச் செயலகம் இன்று மிகவும் கவனத்திற்குரிய இடமாக இருந்தது. காரணம், பதவியை ராஜினாமா செய்த பிறகு இடைக்கால முதலமைச்சராக உள்ள ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகம் வந்தார். அங்கு நடந்தவற்றின் முக்கிய நிகழ்வுகளை செய்தியாளர் ஸ்டாலின் விவரிக்கிறார். தமிழக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து 7 நாட்களுக்கு பிறகு பொறுப்பு முதல்வராக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகம் வந்திருந்தார். இன்றைய தலைமைச் செயலகத்தில் பல்வேறு விதமான ஆலோசனைகள் இன்று நடைபெற்றன. குறிப்பாக தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், உள்துறை செயலர் மற்றும் நிதித்துறை செயலர் ஆகிய முக்கிய அதிகாரிகளுடன் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். குறிப்பாக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபியுடன் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் அதேபோல உள்துறை செயலாளரின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு விதமான முக்கிய ஆலோசனைகளை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நிகழ்த்தியாக தகவல் தெரிவித்தனர். அதேபோல நிதித்துறை செயலர் சண்முகத்துடன் தமிழக அரசின் இன்றைய நிதி நிலைமை தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாகவும் நிதித்துறை செயலர் சண்முகத்துடன் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலக அலுவலர்கள் சங்கத்தை சேர்ந்த பணியாளர்களையும் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் ஆலோசித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் சென்னை போரூரை அடுத்த அனகாபுத்தூரில் சிறுமி ஹாசினி கொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு அந்த நிவாரண நிதியானது தமிழக முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பொறுப்பு முதல்வராக இருந்து தன்னுடைய அலுவல் ரீதியான பணிகளை தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிகழ்த்தி வந்தார். இன்றைய இந்த அலுவல் ரீதியான பணி பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 7 நாட்களுக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி தான் தமிழக முதலமைச்சராக அவர் நேரடியாக வந்திருந்தார். இந்த நிலையில் பொறுப்பு முதல்வராக பதவி வகித்து வரும் முதல்வர் பன்னீர்செல்வம் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ஸ்டாலின்.